வஞ்சியின் செல்வன். அத்தியாயம் 39. வேண்மாளின் சினம். வஞ்சி மாநகரில் இளவரசி வேண்மாளை விட்டு சென்று ஏறத்தாழ 3 திங்கள் கடந்த நிலையில் அவளை காண ஆவல் எழுந்தது வேணாட்டரசருக்கு. அவள் சின்னஞ்சிறுமியாக இருந்தபோதே தாயை இழந்து விட்டதால் அவளை தம் கண்ணுக்கு கண்ணாக வளர்த்து வந்தார். அரண்மனையில் எல்லோருக்கும் அவள் வைத்ததே சட்டமாக இருந்தது. ஆயெயினனுக்கு அடுத்தபடியாக பல ஆண்டுகள் கழித்து பிறந்தவள் ஆகையால் அவளது தமையனும் அவள் பால் அளவில்லாத பாசம் வைத்திருந்தான். அரண்மனையில் இவர்களுடைய தாயை தவிர இன்னும் சில மனைவிகள் வேணாட்டரசருக்கு இருந்த போதிலும் இவர்கள் இருவரையும் அவரே தம் நேர் பார்வையில் வைத்து வளர்த்து வந்தார். வேணாட்டு வேளிர் அரச குடும்பம் தலைமுறை தலைமுறையாக சேர அரச குடியினருடன் நேரடி திருமண உறவு கொண்டிருந்தது. சேர மன்னர் இமயவரம்பரின் பட்டத்து அரசி பதுமன் தேவியாரும் இமயவரம்பரின் தந்தை மன்னர் உதியஞ்சேரலின் பட்டத்து அரசி நல்லினியும் அவரது அரண்மனையில் பிறந்த மாதரசிகள்தாம். எனவே அதே வழியில் தமது புதல்வி வேண்மாளையும் அடுத்த சேர நாட்டு அரசியாக்குவதில் அதிக ஆர்வம் கொண்டிருந்தார் வேள் எயினர். எப்படியும் அந்த நாட்டுக்கு மருமகளாக போகிறவள் என்ற எண்ணத்தாலேதான் அவளை பதுமன் தேவியாரின் பொறுப்பில் விட்டுவிட்டு வந்தார். இப்பொழுது கடற்போர் வெற்றிக்கு பின்னர் செங்குட்டுவரின் பேரும் புகழும் தமிழகம் எங்கும் பரவி இருந்தது. இவரே இமயவரம்பரை போல நாளை 8 திக்கிலும் புகழ் பரப்பி அரசாள போகிறார் என்ற பேச்சும் மக்களிடையே இருந்தது. அதனால் வேள் எயினரின் கருத்து இப்போது செங்குட்டுவர் பால் திரும்பி இருந்தது. மேலும் செங்குட்டுவர் சோழ மன்னர் மணக்கிள்ளியின் புதல்வி நற்சோனை ஈன்ற மகன். இதனால் செங்குட்டுவருக்கு வேண்மாளை திருமணம் செய்து கொடுத்தால் சோழ பேரரசின் உறவும் கிடைக்கும். தமிழகத்தின் 2 மன்னர்களின் உறவு கிடைக்கும் போது அது தமது அரசகுலத்திற்கு பெருமையும் வலுவும் சேர்க்கும். செங்குட்டுவருக்கு மூத்த இளவரசர்களுக்கு திருமணமாகிவிட்டது. அடுத்தபடியாக செங்குட்டுவர்தான். மற்ற இருவரும் அவருக்கு இளையவர்களே. அதனால் வேண்மாளை செங்குட்டுவருக்கு திருமணம் செய்து கொடுக்க தடை ஒன்றும் இல்லை. நாடு நகர் எங்கும் செங்குட்டுவரின் புகழ் பரவியிருக்கும் இந்த தருணத்திலேயே தமது மகளை அவருக்கு திருமணம் செய்து கொடுத்துவிட்டால் தமது அரச குலத்திற்கு அந்த பெருமைகளெல்லாம் வந்து சேரும். மகளை பார்த்துவிட்டு இது சம்பந்தமாக மன்னர் இமயவரம்பரிடம் பேசிவிட்டு வர வேண்டும். இம்மாதிரி பலவாறாக சிந்தித்து திட்டமிட்டு வேநாட்டிலிருந்து புறப்பட்டு வஞ்சிமா நகர் வந்து சேர்ந்தார் வேள் எயினர். அவர் அரண்மனைக்கு வந்ததும் அவர் வந்திருக்கும் செய்தி அறிந்து பதுமன் தேவியார் வேண்மாளுடன் மாளிகை வாயிலுக்கு வந்து வரவேற்று அழைத்து சென்றார். தமது மகளை கண்ட வேள் எயினரின் உள்ளம் திடுக்கிட்டது. காரணம், அவள் முகத்தில் எப்போதும் குடிகொண்டிருக்கும் குதூகலம் மறைந்து போய் ஒருவித வாட்டம் ஏற்பட்டிருந்ததுடன் மெலிந்தும் இருந்தாள். உடனே அது பற்றி கேட்பது நாகரிகமாக இருக்காது என்று எண்ணியவர் ஒன்றும் கேட்காமல் இருந்தார். பயண களைப்பு தீர்ந்த பின்னர் உணவும் முடிந்த பிறகு எல்லோரும் கூடத்தில் ஓய்வாக அமர்ந்து சிறிது நேரம் பொதுவாக பேசிக்கொண்டிருந்த பின்னர் தமது புதல்வியை பார்த்து, மகளே, ஏனம்மா வாட்டமாக இருக்கிறாய்? மெலிந்து வேறு காணப்படுகிறாய். உடல் நலமில்லையோ என்று தம் மனதில் நீண்ட நேரமாக நினைத்து கொண்டிருந்ததை பற்றி விசாரித்தார். அரசமாதேவி முன்னிலையில் தந்தை இவ்வாறு கேட்டதால் பெரிதும் சங்கடமுற்ற இளவரசி, அதெல்லாம் ஒன்றுமில்லை தந்தையே, கொஞ்சம் தலைநோயாக இருக்கிறது. தொடர்ந்து நடன பயிற்சிக்கு சென்று வருகிறேன் அல்லவா, அதனால் மெலிந்து போய் இருப்பது போல தோன்றலாம் என்றாள். நடன பயிற்சி பற்றிய பேச்சு வந்ததும் அது பற்றி வேள் எயினர் கேட்க அரசமாதேவியார் அவளுக்கு நடன பயிற்சி ஏற்பாடு செய்தது முதல் தற்போது அதில் அடைந்திருக்கும் தேர்ச்சி முடிய எல்லாவற்றையும் எடுத்து கூறினார். அதை கேட்டு மிகவும் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைந்தார் இளவரசியின் தந்தை. இவ்வாறு சிறிது நேரம் உரையாடி கொண்டிருந்த பிறகு வேள் எயினர் தமது மகளை பார்த்து, அம்மா, நீ வேண்டுமானால் இப்போது சென்று சற்று நேரம் ஓய்வெடுத்து கொள்ளலாமே. நானும் அத்தையும் சிறிது நேரம் பேசி கொண்டிருக்கிறோம் என்று கூறியதும் வேண்மாள் நல்லதாக போயிற்று என்று எழுந்து சென்றாள். வேள் எயினர் தமக்கு யாருடன் பேச்சை தொடர்ந்தார். அக்கா, வேண்மாளுக்கு திருமண பருவம் வந்துவிட்டது. அதனால் விரைவில் திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்யலாம் என்று எண்ணுகிறேன். தாங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று பேச்சை தொடங்கினார். அவருக்கு எதையும் மனதில் வைத்து கொண்டு பேச தெரியாது. அந்த பேச்சு பதுமன் தேவியாருக்கும் மகிழ்ச்சியாகவே இருந்தது. ஆம் தம்பி, நாம் அது பற்றி சிந்திக்க வேண்டியதுதான். ஆனால் இப்போது நாள்தோறும் குணவாயூர் கோட்டத்துக்கு சென்று நாட்டியம் பயின்று வருகிறாள். அதனால் கொஞ்ச காலம் செல்லட்டுமே என்று நினைக்கிறேன். அவளும் அதற்குள் ஓரளவு தேர்ச்சி அடைந்து விடுவாள் அல்லவா? அக்கா, கலைகளை கற்க தொடங்கிவிட்டால் அதற்கு கால வரையறை ஏது? திருமணமாகிவிட்டாலும் அவளை நான் என்ன வேணாட்டுக்கா அழைத்து சென்று விட போகிறேன்?
தொடர்ந்து இதே அரண்மனையில்தான் உங்கள் மருமகளாக இருக்க போகிறாள். அவளுக்கு கலை ஆர்வத்திற்கு புதிதாக தடை ஏதும் வரப்போவதில்லை. அதனால் இது பற்றி ஏன் நினைக்க வேண்டும்? ஆம் தம்பி, நீ சொல்வதெல்லாம் உண்மைதான். ஆனால் இப்போது மற்ற இளம் பெண்களைப் போல குணவாயிற் கோட்டத்திற்கு சென்று வருகிறாள். நாளை திருமணம் முடிந்த பிறகு நாடாளும் அரசனின் மனைவி என்ற நிலையில் இவ்வாறு எளிமையாக சென்று வர முடியுமா? அதை எண்ணித்தான் கூறினேன். ஆனால் வேண்மாளையும் கேட்டுக்கொள்வோம், பிறகு மேற்கொண்டு செய்வோம். அவளும் இப்போது சிறு பிள்ளை அல்லவே. வேண்மாள் நல்ல புத்திசாலி பெண், எதையும் நன்றாக சிந்தித்து பார்த்துதான் கூறுவாள் என்றாள் அரசமாதேவி. அவள் புத்திசாலி பெண்தான். ஆனால் அவளுடைய திருமண விஷயத்தில் பெரியவர்களான நாம் தானே முடிவெடுக்க போகிறோம். இதில் முதலில் உங்கள் கருத்தை கேட்டறிந்து கொண்டு மைத்துனரிடமும் இது பற்றி பேசி முடிவெடுக்கலாம் என்றுதான் நான் புறப்பட்டு வந்தேன். வேல் எயினர் தமது கருத்திலேயே குறியாக இருந்தார். அவருக்கு தன் பெண்ணை திருமணம் செய்து கொள்ளப் போவது செங்குட்டுவர்தான் என்பதில் ஐயம் ஏதும் இருக்கவில்லை. அதனால் அது பற்றி ஒன்றும் குறிப்பிடாமல் விட்டார். அவருக்கு மேலும் பேச்சை துவங்கும் போதே தமது சகோதரி வேண்மாள் நாட்டியம் பயின்று வருவதை பற்றி எடுத்து சொன்னதும் அவருக்கு பிடிக்கவில்லை. திருமணம் போன்ற பெரிய முக்கியமான விஷயத்தை பற்றி பேசும்போது இதெல்லாம் பற்றியா நினைத்து கொண்டிருக்க முடியும்? தமக்கையின் பக்க பலத்துடன் மைத்துனரிடம் பேசலாம் என்று பார்த்தால் இவர் சிறு சிறு விஷயங்களை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறாரே. தம்பியின் முகம் வாட்டம் அடைவதை கண்ட பதுமன் தேவியார், தம்பி, நீ எதை பற்றியும் சிந்தித்து கவலை கொள்ள வேண்டாம். வேண்மாளிடம் நானே பேசிக்கொள்கிறேன். பிறகு உன் மைத்துனரிடம் நாம் பேசுவோம். எதுவாக இருந்தாலும் அவர் முடிவுதானே இறுதியானது என்றார். இவ்வாறு தமக்கையார் பேசிய பிறகு மேற்கொண்டு எதுவும் அதை பற்றி பேசுவது நன்றாக இருக்காது என்பதால் வேறு விஷயங்களை பற்றி பேசலானார். அதன் பிறகு மறுநாள் மாலை வேள் எயினரும் பதுமன் தேவியாரும் வேளாவிக்கோ மாளிகையிலிருந்து வஞ்சி மாநகர் அரண்மனைக்கு புறப்பட்டு சென்றார்கள். மன்னரும் அரசமாதேவியாரும் அவர்கள் இருவரையும் அன்புடன் வரவேற்றனர். அவர்கள் அங்கு வரப்போவது பற்றி முன்பே சொல்லி இருந்ததால் மன்னர் வேறு பணி ஏதும் வைத்து கொள்ளாமல் மைத்துனருடன் உரையாடுவதற்காக நேரம் ஒதுக்கியிருந்தார். வழக்கம் போல பொதுவாக பேசிக்கொண்டிருந்த பின்னர் பதுமன் தேவியார் வேண்மாளின் திருமணத்தை பற்றி பேச்சை துவக்கினார். வேண்மாளை நமது மாளிகையில் விட்டு சென்று ஏறக்குறைய 3 திங்களாகிறதல்லவா? அதனால் மகளை பார்த்துவிட்டு நம்மையும் பார்த்து செல்லலாம் என்று தம்பி வந்திருக்கிறார். அத்துடன் மகளின் திருமணம் பற்றிய கவலையும் வந்துவிட்டது. அவருக்கு பெண்ணை பெற்ற மனம் அல்லவா என்றார். இதில் கவலைப்பட என்ன இருக்கிறது? வேண்மாள் மிகவும் நல்ல பெண். அறிவிலும் அழகிலும் அவளுக்கு இணையான பெண் யார் இருக்கிறார்? இப்போது நாட்டியம் வேறு பயின்று வருவதாகவும் கேள்விப்பட்டேன் என்றார் நற்சோனையார். எடுத்த எடுப்பிலேயே நற்சோனையார் இவ்வாறு பேசியது எல்லோருக்கும் மன நிறைவை அளித்தது. தாம் வந்த காரியம் நல்லபடியாக முடிய போகிறது என்ற உற்சாகம் வேள் எயினரின் மனதில் ஏற்பட்டது. நீங்களெல்லாம் என் மகளை பற்றி பெருமையாக பேசுவதை கேட்க மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் அவளுக்கு உரிய காலத்தில் திருமணம் முடித்து வைத்த பிறகுதானே ஒரு தந்தையின் மனம் நிறைவு கொள்ள முடியும். சில காலமாகவே பிள்ளைகளின் திருமணம் பற்றி நற்சோனை என்னிடம் பேசி கொண்டிருக்கிறாள். இந்த கடற்கொள்ளையர்களின் தொல்லை என் மனதை அமைதியிழக்க செய்து கொண்டிருந்ததால் அது பற்றி கருத்து செலுத்த முடியவில்லை. இப்போது செங்குட்டுவனே நேரில் படையெடுத்து சென்று போரிட்டு அவர்களை ஒழித்து விட்டதால் என் மனம் நிம்மதி பெற்றது. இந்த தமிழகத்தில் வேறு எந்த நாட்டிலும், ஏன் எங்கள் சேர மன்னர் குடியிலும் இது போன்ற கடற்போர் செய்தவர் முன்பு எவரும் இல்லை. அடுத்தபடியாக அவனுக்கு திருமணம் முடிந்துவிட்டால் என் மனம் மிகுந்த மகிழ்ச்சி அடையும் என்றார் மன்னர் இமயவரம்பர். அதைத்தான் நானும் கருதுகிறேன். அவனுக்கு திருமணத்திற்கு வேறு எங்கும் பெண் தேட வேண்டியதில்லை. தமது அருமை புதல்வியை நமது வீர புதல்வனுக்கு திருமணம் செய்து கொடுக்க தம்பியார் சித்தமாக இருக்கிறார். அது பற்றி பேசுவதற்காகத்தான் இப்போது வந்திருக்கிறார். தாங்களும் தங்கள் கருத்தை தெரிவித்தால் நல்லது என்றார் பதுமன் தேவியார். இதை கேட்ட நற்சோனையார், தம்பி தாமாகவே முன்வந்து அவருடைய விருப்பத்தை தெரிவித்தது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நாம் தான் அவரை அணுகி பெண் கேட்டிருக்க வேண்டும். இப்போது அவரே தமது விருப்பத்தை வெளியிட்டு விட்டார். வேண்மாள் செங்குட்டுவனுக்கு எல்லா விதத்திலும் பொருத்தமான பெண். அவள் எங்கள் மருமகளாவதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி என்றார். மைத்துனர் இன்னும் தமது கருத்தை தெரிவிக்கவில்லையே. எங்கள் எல்லோருக்கும் விருப்பம் இருந்தாலும் இறுதி முடிவை எடுக்க வேண்டியது தாங்கள் அல்லவா என்று மன்னர் இமயவரம்பரை பார்த்து மரியாதையுடன் கூறினார் வேள் எயினர். நீங்கள் எல்லோரும் ஒருமனதாக ஒன்றை தெரிவித்த பிறகு நான் எவ்விதம் அதை மறுக்க இயலும்? ஆனால் உங்கள் எல்லோரை காட்டிலும் இதில் அதிக மகிழ்ச்சி எனக்குத்தான்.
ஏனென்றால் எனக்கு உங்கள் தமக்கை கிடைத்தது போல என் மகனுக்கு உங்கள் புதல்வி கிடைப்பாள் அல்லவா? தான் பெற்ற இன்பம் தன் மகனும் பெறுவதில் எந்த தந்தைக்குத்தான் மகிழ்ச்சி இராது? மேற்கொண்டு என் புதல்வர்களுடன் நாங்கள் கலந்து ஆலோசனை செய்து சொல்கிறோம். தாங்கள் தங்கள் புதல்வியையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கொள்ளுங்கள். அதன் பிறகு திருமணத்திற்கு நாள் குறித்து விடுவோம் என்றார். வேல் எயினரும் பதுமன் தேவியாரும் நற்சோனையாரும் மன்னர் கூறியதை கேட்டு மகிழ்ந்தார்கள். எல்லோருடைய மலர்ந்த முகங்களினால் அப்போதே அந்த கூடம் திருமண கூடத்தை போன்ற பொலிவு பெற்றது. அன்று மாலை நந்தவனத்தில் வேல் எயினரும் பதுமன் தேவியாரும் வேண்மாளின் திருமணம் பற்றி பலவாறு மகிழ்ச்சியுடன் உரையாடி கொண்டிருந்த போது பதுமன் தேவியாரின் சொற்படி வேல் எயினர் தமது புதல்வியின் கருத்தை அறிந்து வருவதற்காக அவளை அழைத்து மன்னருடனும் நற்சோனையாருடனும் அவளுடைய திருமணம் பற்றி உரையாடிய செய்திகளை எடுத்து கூறினார். பிறகு, அம்மா, நீ என்ன நினைக்கிறாய்? உன்னுடைய கருத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என்றார். ஆம் தந்தையே, ஆனால் எல்லோரும் கலந்து பேசிய பிறகு அல்ல, எல்லோருடனும் பேசுவதற்கு முன்பாக. என்னை கேட்காமல் என்னை தவிர எல்லோருடனும் பேசியிருக்கிறீர்கள். இது என் வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. என் கருத்தை எல்லோரும் பேசி முடித்த பிறகு கேட்கிறீர்கள். இதை நான் எதிர்பார்க்கவில்லை. இதற்கு நான் உடன்பட முடியாது என்று கருமையாக கூறினாள் வேண்மாள். அதிர்ந்து போனார்கள் வேல் எயினரும் பதுமன் தேவியாரும். அவர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் வேண்மாளின் அதிரடி பேச்சு அதிர்ச்சியை அளிக்கிறதல்லவா? ஏன் இவ்வாறு? அவள் ஒரு காலம் இது போன்று அதிர்ந்து பேசி நாம் கேட்டதில்லையே. என்ன காரணம்? முதலாக அவள் வேளாவிக்கோ மாளிகைக்கு வந்தபோது இளவரசர் செங்குட்டுவர் தமது வெண்ணிற புரபியில் வருவதை கண்டாள் அல்லவா? அப்போதே அவருடைய கம்பீர தோற்றத்திலும் இளமை பொலிவிலும் தமது அத்தையின் புதல்வர் என்ற உறவாலும் நெஞ்சை பறிகொடுத்தாள் என்பதே உண்மை. ஆனால் ஏற்கனவே இளவரசரின் உள்ளத்தில் அக்ரிபானா மீது அளவற்ற காதல் மலர்ந்திருந்ததை அறிய நேர்ந்ததால் தன் உள்ளத்தை மறைத்து வாழ இடர்பட்டு கொண்டிருந்த நிலையில் இளவரசரின் மீது வெறுப்பும் கோபமும் தான் தோன்றியது. அக்ரிபானாவின் கள்ளம் கபடமற்ற இயல்பும் அவள் பணிவன்புடன் இளவரசிக்கு செய்து வந்த பணிவிடைகளுமே அவள் மீது இளவரசி உள்ளூர கொண்டிருந்த மெலிதான பொறாமை உணர்வை வெளிப்படுத்த இயலாமல் தடுத்து வந்தது. அந்த நிலையில் அருகன் கோட்டத்துக்கு சென்று நாட்டியம் பயில கிடைத்த வாய்ப்பு அவள் உள்ளம் நாட்டியத்தின்பால் திரும்பச் செய்தது. ஆனால் அங்கு எதிர்பாராத விதமாக தான் லட்சிய கலைஞராக கண்ட குடநாட்டு இளவரசர் அவள் பால் தமக்கு ஏற்பட்ட காதலை தெரிவித்த போது வேண்மாளோ மிகுந்த சங்கடத்துக்கு உள்ளானாள். இவ்வாறாக செங்குட்டுவர் தன்னை ஏற்க வழி இல்லாமலும் தான் குடநாட்டு இளவரசரை ஏற்க மனம் இல்லாமலும் இருந்த சூழ்நிலையில் சிக்கி தவித்து கொண்டிருந்த போது தன் தந்தையாரும் அத்தையும் அவரை செங்குட்டுவருக்கு மனம் முடிக்க தீர்மானித்து விட்டதாக கூறியதால்தான் அவருக்கு சட்டென்று கோபம் வந்தது. செங்குட்டுவரின் மனதை அறியாமலும் தன்னிடம் ஒரு வார்த்தை கூட கேட்காமலும் அவர்கள் இவ்வாறு முடிவு செய்யலாமா? இதுவே அவளது கோபத்திற்கும் காரணமாக அமைந்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.